தானே? நாம எப்போதுமே உணர்ச்சி வசப்பட்டு பதிலடி கொடுக்கறத தான் பலம்னு நம்ப பழகிட்டோம். ஆனா கோபப்படுறது மிக எளிதான விஷயம். ஆமா, அது உண்மைதான். தன் படைப்புகள் மேல அவருக்கு இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை தான் இது காட்டுது. அவர் படைப்புகளை தான் ஆத்துல வீசினாங்க. அவற்றுக்கு ஆதாரமான அவரோட மனசை, அவரோட சிந்தனைய யாராலையும் ஆத்துல வீச முடியாது இல்லையா? ரொம்ப ஆழமான ஒரு பாயிண்ட் இது. வரலாற்று ஆவணங்கள் மிக அழகா சொல்லுது. அவர் தியானத்துல இருந்தப்போ அந்த நதி தேவதையே அவரோட பாடல்களை திருப்பி தந்தா அப்படின்னு. ஓ, நதியே திருப்பி தந்துருச்சா? ஆமா. துக்காராமும் என் கவிதைகளே மூலதனம், நாராயணன் என்னை காத்தருளினான் அப்படின்னு பாடினாரு. இது நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? உண்மையான கலையையோ சிந்தனையோ எந்த அதிகாரத்தாலையும் மூழ்கடிச்சிட முடியாது அப்படிங்கிறதுக்கான குறியீடா இதை எடுத்துக்கலாமா? நிச்சயமா எடுத்துக்கேன். சமூகம் எப்படி தொடர்ந்து ஒரு மனிதனை அவனது பிறப்பையோ பின்புலத்தையோ வச்சு முத்திரை குத்த முயற்சி செய்யுது அப்படிங்கறது இது காட்டுது. சமூகத்தோட பார்வையில ஒருத்தருக்கு தகுதி இல்ல அப்படின்னு ஓரங்கட்டப்படலாம். ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தூய்மையான திறமை இருக்கும்போது அந்த சமூக தடைகளெல்லாம் எப்படி தானாகவே உடைத்தெறியப்படும் அப்படிங்கிறதுக்கு துக்காராமோட இந்த சம்பவமே பெரிய சாட்சி. கரெக்ட். இதை விட சுவாரஸ்யம் என்னன்னா, எந்த ராமேஸ்வர பட் இவரை எதிர்த்து அவமானப்படுத்தினாரோ அவரே கடைசியில துக்காராமோட தீவிர ஷீடரா மாறிட்டாரு அப்படிங்கிறது தான். வாவ்! தன்னை எதிர்த்தவரையே தன் பொறுமையாலையும் திறமையாலையும் தன் பக்கம் திருப்பி இருக்காரு. இதை உங்களுடைய அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பார்ப்பது சுவாரஸ்யமா இருக்கும். கண்டிப்பா. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை குறை சொல்லும் போது அவங்களோட மல்லு கட்டுறதை விட உங்கள் செயல்ல நீங்க காட்டுற நிவானமும் வெற்றியும் அவங்கள உங்கள் வழிக்கே கொண்டு வந்து விடும் அப்படிங்கிறதுக்கு இதை விட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. உண்மையான வெற்றிங்கிறது எதிரியை அழிச்சிறதுல இல்ல, அவனை அரவணைக்கிறதுல இருக்கு அப்படிங்கிறத துக்காராம் தன் வாழ்வின் மூலம் நிரூபிக்கிறாரு. ஆமா, இந்த உள்ளூர் எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி அவரோட புகழ் நாட்டின் உச்சபட்ச அதிகாரத்தை எப்படி எட்டி